ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஎம்ஆர்எஸ்லேருந்து ஒரு ரெக்யூப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் நான் டீச்சிங்காக பல்வேறு வேகன்சிகள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலோட குரூப் லிங்க் கீழே இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இஎம்ஆர்எஸை பற்றி சொல்லணும்னா, இது ஏகல்வியா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடியின மக்களுடைய பிள்ளைங்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள். இது தமிழ்நாட்டிலையும் இருக்குது, இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. இதுக்கான நீங்கள் இதில் செலக்ட் ஆனீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு நமக்கு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க செலக்ட் ஆகிற வேலைகளுக்கு ஹிந்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு 10 மார்க்கு எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரு 10 மார்க்கு ஹிந்திலேருந்து டெஸ்ட்டும் கேட்குறாங்க. டீச்சிங்கு போகிறவங்க வந்து ஃப்ளூவெண்ட்லியாக ஹிந்தி பேசியிருக்கணுங்கிறத கட்டாயமாக சொல்லியிருக்காங்க. அது ஒன்று நமக்கு மைனஸ். ஹிந்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறேன், ஹிந்தி பின்னாடி கற்றுக்கிறேன்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 2 எக்ஸாம் தான். டயர் 3 வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் டயர் 3 இருக்குது. அது எக்ஸாம் இல்லை, டைப்பிங் டெஸ்ட் தான். டயர் 1 வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் இருக்குது, டயர் 2 எல்லா போஸ்ட்டுக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் டயர் 2க்கு அப்புறம் ஃபைனல் மெரிட் தான். டயர் 2வை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டயர் 3 வந்து ஒரு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி, அது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான். இம்பார்ட்டன்ட் டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா அப்ளை பண்ணுங்கள். ஹிந்தி தெரியாதவங்க கண்டிப்பாக நான் கற்றுக்கிடுவேன் அப்படின்னு நினச்சா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் எக்ஸாம் ஃபீஸ்லாம் கொஞ்சம் அதிகம். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா முடிவு பண்ணிக்கோங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வேகன்சியை பார்த்தீங்கன்னா மொத்தமாக டீச்சிங் நான் டீச்சிங் சேர்த்து 7267 இருக்குது. இந்த வீடியோவில் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸை பற்றி நான் பேச போகிறதில்ல, ஃபுல்லாகவே நான் டீச்சிங் ஸ்டாஃப் தான். ஏன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள் தான், அதாவது பெரிய பெரிய டிகிரி முடித்தவங்க தான் அந்த மேலே இருக்க 3 டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பெரும்பாலும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை, எல்லாருமே 10th 12th இந்த மாதிரி ஜாப் தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளுமே அந்த லெவலில் தான், நம்ம வந்து பெருசாலாம் நம்ம சேனல் கிடையாது. ரொம்ப மைன்யூட்டாக ஒரு டிகிரி அப்புறம் ஒரு 12th 10th முடித்தவங்களுக்காக மட்டுமே நம்ம வேலைவாய்ப்புகளை சொல்லக்கூடிய சேனலாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ நம்ம அதனால் நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன எலிஜிபிலிட்டிங்கிறத மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நான் டீச்சிங் போஸ்ட்டோட வேகன்சி பார்த்திங்கன்னா, ஹாஸ்டல் வார்டன் பார்த்திங்கன்னா மேலுக்கு 346 இருக்குது, ஃபீமேலுக்கு 289 இருக்குது. ஃபீமேலுக்கு தான் இதில் ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸும் கம்மி, வேக்கன்சிஸும் அதிகம். ஸோ ஃபீமேல்ஸ்னால் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிடுங்க. ஹிந்தி தெரியும்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணியே தீருங்க. நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அக்கௌண்டண்ட்டுக்கு 61 வேகன்சி, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு 228 வேகன்சி, லேப் அட்டெண்டண்ட்டுக்கு ஒரு 146 வேகன்சி, மொத்தமாக 1620 வேகன்சி நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது லெவல் ஆஃப் பே. நீங்கள் டீச்சிங் ஸ்டாஃப் யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட லெவல் பே பார்த்துக்கோங்க. டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதிலேயும் உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு வரும். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா லெவல் 5 பே கொடுக்குறாங்க. ஹாஸ்டல் வார்டனுக்கு லெவல் 5 பே தான். அக்கௌண்டண்ட்டுக்கு 11.6 பே கொடுக்குறாங்க. அதாவது குரூப் பி போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு சேலரி உண்டு. ஜேஎஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2, நம்ம ஊரில் எப்படி கிளர்க்கு இருக்கோ அதே லெவல் தான். ஸோ லேப் அட்டெண்டனுக்கு எம்டிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு சேலரி லெவல் 1 பே தான். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கும் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் நர்சிங் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ரெகுலர் கோர்ஸில் பிஎஸ்சி நர்சிங் அப்புறம் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். அந்த இஎம்ஆர்எஸில் யாராச்சும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிங்கன்னா 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சேர்த்து இருக்குது. ஹாஸ்டல் வார்டனுக்கு பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டி, அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையில்லை, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்.
நம்ம பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக ஹாஸ்டல் வார்டனுக்கு அப்ளை பண்ணலாம். வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கலாம் அவங்க. இதுக்கும் அதே மாதிரி 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 61 வேகன்சி இருக்குது. ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்க பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவங்க எலிஜிபிள் இல்லைங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் 12th முடிச்சிருந்தாலே போதும். 12th முடித்தவங்க நிறைய பேர் 12th ஜாப்புக்கான கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான சாய்ஸ் தான் இது. 228 வேகன்சி இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அப்படிலாம் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் வந்து நம்ம சிஹெச்எஸ்எல் எழுதுவோம்ல, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஒர்க் தான். ஸோ எலிஜிபிளாக இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். கடைசியாக லேப் அட்டெண்டன்ட் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு டிப்ளமோவோ இல்லை ஐடியோ இந்த லெபார்ட்ரியை பற்றி படிச்சிருந்தா நீங்கள் அது ஒரு எலிஜிபிள். அப்படி இல்லைனா நீங்கள் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருந்தீங்க, அதாவது பயாலஜி குரூப்பு, சயின்ஸ் குரூப்பு, இந்த குரூப் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். லேப் அட்டெண்டன்ட்டுக்கு அதுக்கும் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு. அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் டயர் 1ல் ஒரு சில போஸ்ட்டுக்கு வேரி ஆகுது, ஒரு சில போஸ்ட்டுக்கு ஒரே மாதிரி இருக்குது. டயர் 2 பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே பேட்டர்ன் தான், ஒரே சிலபஸ் தான். ஸோ நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இது ஹாஸ்டல் வார்டனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஜென்ரல் அவேர்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க, ரீசனிங் அப்டிலேருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க, நாலேஜ் ஆஃப் ஐசிடி கேட்குறாங்க 15 கொஸ்டின், குவான்டிட்டிவ் அப்டிலேருந்து 30 கொஸ்டின் கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இங்கிலீஷ்லேருந்து கேட்குறாங்க, ஹிந்திலேருந்து கேட்குறாங்க. அப்புறம் ரீஜினல் லாங்குவேஜ்னு ஒரு கம்மியாக ஒரு 12 லாங்குவேஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ் இல்லை, தமிழ் தவிர்த்து மீதி எல்லா மொழிகளும் இருக்குது. நான் அதை மென்ஷன் பண்ணல. ஸோ எல்லாருமே அந்த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அந்த நம்ம அதர் லாங்குவேஜ் கொடுப்போமான்னு தெரியல. ஸோ நான் அதனால தான் மென்ஷன் பண்ணல. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற லாங்குவேஜ் மட்டும் சொல்கிறேன். தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் தான் கொடுப்போம் நான் நினைக்கிறேன். நீங்கள் தெலுங்கு மலையாளம் தெரிஞ்சால் தெலுங்கு மலையாளம் கொடுத்துக்கோங்க ரீஜினல் லாங்குவேஜில். அக்கௌண்டண்ட்டுக்கு ஜென்ரல் அவேர்ஸ்லேருந்து 10 கொஸ்டின், ரீசனிங் எபிலிட்டிலேருந்து 20 கொஸ்டின், நாலேஜ் ஆஃப் ஐசிடிலேருந்து 20 கொஸ்டின், குவான்டிட்டிவ் ஆப்டிலேருந்து 30 கொஸ்டின், திருப்பி அதே மாதிரி இங்கிலீஷு, ஹிந்தி அதுலேருந்து 10 கொஸ்டின். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்ஸ்லேருந்து 10, எபிலிட்டி ரீசனிங்லேருந்து 15, நாலேஜ் ஆஃப் ஐசிடிலேருந்து 15, குவான்டிட்டிவ்லேருந்து 30, லாங்குவேஜில் வந்து இங்கிலீஷு, ஹிந்தி, அந்த ரீஜியன் லாங்குவேஜ் மொத்தமாக 30 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தம் 100 மார்க் எக்ஸாம். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் இதுக்கும் லேப் அட்டெண்டன்ட்டுக்கும் ஒரே சிலபஸ் தான். ஸோ நீங்கள் இந்த சிலபஸே லேப் அட்டெண்டன்ட் அப்புறமா பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் தான். எபிலிட்டிலேருந்து 20, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 25, ஜென்ரல் அவேர்ஸ்லேருந்து 20, பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்லேருந்து 10, அப்புறம் லாங்குவேஜ் டெஸ்ட்டு இங்கிலீஷும் ஹிந்தியும் கேட்குறாங்க. அந்த ஹிந்தி 10 கொஸ்டின் நீங்கள் தயாரிக்கோங்க. 10 கொஸ்டின் தான். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து டயர் 2க்கான வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அவங்க வெப்சைட்டில் இருக்கிற அந்த ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காங்க, சிலபஸ், அதுக்கான சிலபஸ் டயர் 2க்கான சிலபஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டயர் 1 ஃபஸ்ட்டு நம்ம டயர் 1க்கான சிலபஸை மட்டும் முடிப்போம். டயர் 2க்கு என்னவோ நான் அதுக்கு எப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சர் கீ வந்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்கான சிலபஸ் எங்கே படிக்கிறது, எது படிக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அப்ஜெக்டிவும் இருக்குது, டிஸ்கிரிப்டிவும் இருக்குது. 40 கொஸ்டின், 15 கொஸ்டின் டிஸ்கிரிப்டிவில். மார்க் பார்த்திங்கன்னா 40-60 கொடுத்துருக்காங்க, 3 மணி நேரம் டைம். ஸோ இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். டயர் 3 நான் சொன்ன மாதிரி ஜேஎஸ்ஐக்கு மட்டும்தான். கம்ப்யூட்டர் டெஸ்ட் இல்லை டைப்பிங் டெஸ்ட் இந்த மாதிரி எதுனாலும் சொல்லிக்கலாம். பெரும்பாலும் அவங்க டைப் படிக்க தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரெடி ஆகிக்கிடுவோம். கடைசியாக மெரிட் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கும் நான் சொன்ன மாதிரி டயர் 2 எக்ஸாம் பேஸ் பண்ணி ஸ்டாஃப் நர்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா போஸ்ட்டுக்குமே டயர் 2 எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் இருக்கும். சிலபஸை பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து நம்ம சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். சிலபஸ் வந்து நம்ம எஸ்எஸ்சிக்கு என்ன படிப்பீங்களோ அதே தாங்க, வேறு எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஹிந்தியும் கம்ப்யூட்டர் மட்டும்தான் ஜேஎஸ்ஐக்கு, மற்றபடி எல்லாத்துக்கும் ஒன்று அதே தான். ஐசிடின்னு ஒரு இது இருக்குது, அது நான் என்னங்கிறத டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம எஸ்எஸ்சி சிலபஸ் என்னென்னவோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரீசனிங்கில் வழக்கம் போல் தான் என்ன இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.
அப்புறம் மேக்ஸும் அதே தான். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படித்தோமோ அதே தான். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷும் அதே மாதிரி தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வேணும்னா. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் மட்டும் நீங்கள் தனியாக படிக்கணும். அதில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்புறம் ஹிந்தி லாங்குவேஜுக்கு தனியாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் இது எத்தனை எக்ஸாம் இந்த மாதிரி தனித்தனியாக, அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்துச்சுன்னா பெரும்பாலும் சென்னை, புதுச்சேரி, திருவனந்தபுரம் இந்த 3 தாங்க. இப்போ இந்த எக்ஸாம் சென்டர் நோட்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. நான் இது கூகுளில் சர்ச் பண்ணி இந்த எக்ஸாம் எங்கெங்கே நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அப்படிங்கிறத தேடி பார்த்தா சொல்லியிருக்கேன். இங்கே தான் நடக்குமா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அது எனக்கு உண்மையே தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் சென்னையில் நடந்திருக்கு, புதுச்சேரியில் நடந்திருக்கு. இந்த எக்ஸாமுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய காம்படிஷன், நிறைய அப்ளிகேஷன் அவங்களுக்கு சப்மிட் ஆச்சுன்னா மேபி தமிழ்நாட்டில் எக்ஸாம் நடக்கலாம். எக்ஸாம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஸ்டேட்காரங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அப்படி இருந்தால் சென்னை, புதுச்சேரி, திருவனந்தபுரம் அப்படி ஒரு வேளை இந்த 3 இது இல்லைன்னா நமக்கு அதர் ஸ்டேட்டான பெங்களூர், ஹைதராபாத்தில் கிடைக்கலாம். இந்த 2 சிட்டியில் ஏதாச்சும் ஒரு சிட்டியில் கிடைக்கலாம். கேரளாவில் கண்டிப்பாக எக்ஸாம் சென்டர் இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக கொச்சியெல்லாம் திருவனந்தபுரத்தில் இருந்து தான் ஆகணும். திருவனந்தபுரத்துனாலும் கொச்சி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் சென்டரும் சில பேருக்கு போக முடியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸாம் ஃபீஸ் நிறையா கட்டுறோம், நாங்கள் அலைச்சலுக்கும் நிறைய இதுன்னா ஒரு சில பேரால் முடியாது. ஸோ எல்லாமே பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். போஸ்டிங் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்கூல் இருக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் ஒன்று இருக்குது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், அடுத்து சேலம் மாவட்டத்தில் ஒன்று இருக்குது, திருவண்ணாமலையில் ஒன்று இருக்குது, நீலகிரியில் ஒன்று இருக்குது, நாமக்கல்லில் ஒன்று இருக்குது, திருப்பத்தூரில் ஒன்று இருக்குது, காஞ்சிபுரத்தில் ஒன்று இருக்குது, சேலம்லேயே இன்னொன்று இருக்குது, ஏற்காட்டில். இப்போ நம்ம சென்னையிலலாம் இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்குது. அது எங்கன்னா காஞ்சிபுரம் சொல்லி திருப்பூர்னு போட்டிருக்கா. அந்த திருப்பூர் வேறு எங்கேயும் இல்லை, சென்னை கேளம்பாக்கத்துக்கு அப்புறம் இருக்கிற திருப்பூர் தான். ஸோ அங்கேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதாவது நமக்கு சென்னைன்னு சொல்லிக்கலாம். சென்னையிலேருந்து அவுட்டு சென்னை, நம்ம மாமல்லபுரம் அந்த சைடு உள்ள ஒரு ஊர் தான் திருப்பூர்லேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ சென்னையிலையும் போஸ்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்டிங்ஸு, இந்த எக்ஸாம் சென்டர்ஸு எல்லாமே நோட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே முக்கியம். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம எக்ஸாம் ஃபீஸ் கொஞ்சம் நஞ்சம் கட்ட போகிறது, நம்ம எக்ஸாம் ஃபீஸ் தான் அடுத்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான். அது என்னங்கிறத கொடுத்துருக்காங்க, 500 ரூபா. நான் டீச்சிங் ஸ்டாஃப்காக இருந்தாலும் சரி, டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்காக இருந்தாலும் சரி. அதே யூஆர் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபலுக்கு 2000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு, ப்ராசஸிங் ஃபீஸ் 500 2500 ரூபா. டீச்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1500, 500, 2000 ரூபா. நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபா, மொத்தம் 1500 ரூபா. இது எல்லாமே இருக்குது. எக்ஸாம் ஃபீஸையும் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம் சென்டரையும் பாருங்கள், அப்புறம் இது போஸ்டிங்கும் பாருங்கள். போஸ்டிங் கண்டிப்பாக தமிழில் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு போஸ்டிங் தமிழில் கிடச்சா போதும் ப்ரோ, நான் எங்கேனாலும் எக்ஸாம் எழுதிக்கிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஹிந்தி தெரியுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஹிந்தி தெரிஞ்சவங்க கண்ணை மூட்டை அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம டிஎனை பொறுத்தளவுக்கு. ஸோ டிஎன் இல்லை, சுற்றி எல்லா இடத்துலையுமே காம்படிஷன் கம்மிங்கிற மாதிரி தான் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஹிந்தி தெரிஞ்சவங்களும் என்னால் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக எழுத முடியும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு பெருசாக என்னால் ரொம்ப முடியல, நான் பண்ண முடியல. அது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு டீச்சிங்கை பற்றின ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் கேளுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி நிறையா ஜாப்ஸை பற்றின நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எய்ம் அகாடமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக், ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோவுக்கு போடுறதுக்கு எனக்கு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு லைக் போட்டு இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன குரூப் வச்சுருக்கீங்களோ எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் க்ரோ பண்ண இன்னும் நிறைய ஜாப்ஸ் நம்ம சேனல்லேருந்து வரும். அந்த ஜாப்ஸ் வேலைக்கு போகிறதுக்கான எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் எப்படி இந்த ரீசனிங்கு, மேக்ஸுக்கான கிளாஸஸ்களும் கூடிய சீக்கிரத்தில் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ தான் என்னால் கொஞ்சம் பேச முடியுது. நான் இன்னும் கொஞ்சம் பேச கற்றுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் எடுக்கவும் நான் கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே பண்ணுறேன்.
எல்லாமே நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். இதை நான் இப்போ வந்து ஆணித்தரமாக சொல்லிடுறேன். காசுன்னு எதுவும் இருக்காது. மேபி ஒரு பிடிஎஃப்காகவோ அப்புறம் அந்த மாதிரி தான் காசு இருக்குமே தவிர்த்து வீடியோவுக்கு காசு கொடுங்க, நம்ம கிளாஸுக்கு காசு கொடுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறோங்கிறது தான் என்னோடய எய்ம். இந்த எய்ம் அகாடமி தமிழ் சேனல் தொடங்குறதுக்கான காரணம் அதுதான். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னால் கிளாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேச கற்றுக்கணும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன். எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வரேன். தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல கண்டென்ட்கள் எய்ம் அகாடமி தமிழ் சேனல்லேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.